Hello students. So last video la நம்ம என்ன பார்த்தோம்னா Sumerians பார்த்தோம். Okay, now we are going to see about the Akkadians. Okay, the power of the Sumerians were overshadowed in 2334 BCE by the emergence of a new city-state centered on the city of Akkad, which was further north in Sumer in central Mesopotamia. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்கேடியன்ஸோட பவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. எந்த இயரில் அப்படின்னா 2334 BCE, அதாவது இப்போலேருந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் 2334 BCE. ஸோ 2026னால் எத்தனை இயர்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா 4360 இயர்ஸ் எகோ, அதுக்கு முன்னாடி இப்போது இவங்களுடைய பவர் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு. எதனால் அப்படின்னா புதுசாக ஒரு சிட்டி ஃபார்ம் ஆகனால, புதுசாக ஒரு சிட்டி ஸ்டேட் சென்டர்டு விச் இஸ் நத்திங் பட் அங்கே ஒரு கிங் வந்து அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களே கவர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது எந்த இடத்துல அப்படின்னா அக்கேட் அப்படிங்கிற சிட்டியில். அது எங்கே இருக்குது அப்படின்னா சுமேர்லேருந்து நார்த்தாக இருக்குது. ஓகே, சுமேர்லேருந்து நார்த்னா அது சென்ட்ரல் மெசபடோமியாவில் இருக்கும். லைக் இஃப் யூ see here, no, we will get to know. ஓகே, சுமர் எங்கே இருக்குது? இட் இஸ் ஹியர், த சுமர் இஸ் ஹியர். அக்கேட் எங்கே இருக்குது? இங்கேருந்து நார்த்து மேலே. இப்போ பார்த்தோன்னா இது சென்ட்ரல் ஏரியாவில் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் ஒரு துணி கடை ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு கடை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கடையோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் இல்லையா? அந்த போல் தான் புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, புதுசாக ஒரு கிங் வந்திருக்காங்க, புதுசாக ரூல்ஸு, புதுசாக இது வரும்போது இந்த சுமேரியன்ஸோட இது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பவர் கம்மியாகிட்டே வரும், இவங்களோட பவர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The people of these region spoke Akkadian அப்படிங்கிற ஒரு language that is different from the language Sumerian. However, both the Akkadians and Sumerians used the same cuneiform. Cuneiformனா இந்த written form of script தான் வந்து cuneiform சொல்லுவோம். என்னதான் அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு லாங்குவேஜ் பேசினாலும் written format of language வந்து அவங்களுக்கு ரெண்டும் ஒன்றா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The Akkadian records document the consolidation of the power over different regions of Mesopotamia and the establishments of the world's first dynastic empire. This was also a period which saw the evolution of creative literature. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அக்கேடியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் இவங்க என்னதான் ரைட்டிங் ஃபார்ம் எல்லாருக்கும் ஒன்றா இருந்தாலும் அவங்க ஒரு ரெக்கார்ட் ரூமு, அதாவது அவங்க பண்ணுற நல்லது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அக்கேடியன்ஸ் இருந்த ஊரில் அவங்க வச்சுருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய ஏரியாவே வந்து யூனிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன ஏரியாவை அப்படின்னா ஒரு மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஏரியாஸை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, they brought those areas under their own control, பவர் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைனாசிட்டிக் எம்பையரை வந்து உருவாக்குனாங்க. அதாவது ஒரு பெரிய ராஜாதிராஜெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு ராஜா வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ ராஜானா இப்போ யார் அந்த எம்பையரோட ராஜா அப்படின்னா சார்கோன் ஆஃப் அக்காட். சார்கோன் அப்படின்றது அவருடைய பேர், அக்காடோட கிங் இவர் அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்டுக்கு மீனிங். ஓகே, ஹிஸ் நேம் இஸ் சார்கோன். ஓகே, இந்த பீரியட்லேயே தான் வந்துட்டு நிறைய க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்தது. நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா எப்படி ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் இருக்கு இல்லையா தமிழில், அந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான ஒரு லிட்ரேச்சர்ஸ்லாம் அவங்க ஊரில் வந்துட்டு நிறையா வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா த எபிக் ஆஃப் கில்கமேஷ் அப்படிங்கிற ஒரு புக்கு தான். அதாவது நம்ம ஊரில் ராமாயணம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு எபிக். இது வந்து ரிட்டன் டியூரிங் த மெசபடோனியன் சிவிலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஸ்டோரிஸ் ரிட்டன். ஓகே, அந்த காலத்தில் எழுதின ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து என்னென்னா ஒருத்தருடைய கதையை பற்றி இருக்கும். கில்கமேஷ் அப்படிங்கிறவர் தான் ஒரு ஹீரோ. இவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங். ஓகே, இந்த கிங் வந்து என்ன பண்ணுவார்னா கடவுள் வந்து இவருக்கு நிகராக ஒரு ஆப்போசிட்டாக ஒரு வில்லனை வந்து உருவாக்குவார். ஓகே, ஐ forgot the name of that person. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி. இதில்
அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன இவங்க 2 பேருமே ரொம்ப திறமைசாலிங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த நாட்டையே வந்து சுற்றி வருவாங்க. எங்கன்னா அந்த அக்கேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே ஃபுல்லாக சுற்றி வந்து அங்கே இருக்க பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்த்து வச்சு அவங்களே நிறையா போர் மற்ற ஊர்லெலாம் போர் பண்ணி அவங்க நாட்டு கூட வந்து இதை சேர்த்திக்கிற மாதிரி இந்த கதை வந்து இருக்கும். அப்புறமா என்ன ஆகும்னா, அந்த வில்லன் இருப்பார் இல்லையா, ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அவர் இறந்து போன பிறகு இந்த கேல்கமிஷோடைய வாழ்க்கை என்னாகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எபிக் ஆஃப் கேல்கமிஷ் அப்படிங்கிற ஸ்டோரி. ஓகே, இதுக்காக நான் சும்மா அந்த கதை என்ன அப்படின்னு அவுட்லைன் பார்த்தேன். இட் வாஸ் நைஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேட் யூ கேன் என்ஜாய் ரீடிங் தட். ஓகே, அந்த ஸ்டோரிஸை மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் அந்த அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அந்த டைமில் தான் இது உருவாக ஆரம்பிச்சது. க்ரியேட்டிவான லிட்ரேச்சர்ஸ்க்கு நம்ம ஊரில் எப்படின்னா அக்பர் அண்ட் பீர்பால் கதையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கதைகள்லாம் அங்கே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கியூனிஃபார்ம் டேப்லெட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்கேடியன் கிங்ஸ் சார்கோன் talk about the Mesopotamian trade with the eastern territories. ஓகே, இந்த அக்கேடியன் கிங்ஸோடைய டேப்லெட்ஸ் இருக்குல்ல, அதாவது அவங்க நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே, அதில் இந்த சார்கோன் கிங்குக்கு இடையில் இருக்கும்போது நிறைய ட்ரேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பக்கம்? ஈஸ்டர்ன் டெரிட்டரிஸ்னால் எந்தெந்த ஊர் அப்படின்னா தில்மன், மகன், மெலுஹா அப்படிங்கிற ஊர்லலாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இந்த தில்ஹம் அப்படிங்கிற இதில் தான் இந்த இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த ரெட் கலர் டாட் போட்டிருக்காங்கள, அது வந்து மெஹரைன் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. ஓகே, அந்த இடத்துல ஒரு ட்ரேடு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா மகன்கிறதுல நிறைய இடம் வந்துருக்கு. இங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா அக்கேடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இதே வுட் பி லைக் இந்த இடத்துல இருக்கிறவங்க, இந்த ஏரியாவெலாம் அவங்க அப்புறமா கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே ட்ரேட் நடந்திருக்கு. அண்ட் இவங்க மெலுஹா அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா நம்மள தான், அதாவது ஹராப்பன் சிவிலைசேஷன், இந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்கள. ஓகே, இவங்கேருந்து இங்கேயும் ட்ரேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, எங்கே? தால்மன், மகன் அண்டு மெலுஹா அப்படிங்கிறதுல. அமாங் தீஸ் மெலுஹா இஸ் ஜென்ரலி ஐடென்டிஃபைட் ஆஸ் என்ன ஊர்? சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் தான். அவங்களுடைய அந்த யூனிஃபார்ம் டேப்லெட்ஸில் எழுதும்போது அந்த ஊர் பேரை வந்து மெலுஹான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெலுஹானா என்னடா அப்படின்னு பார்த்தா, இப்போ அட் ப்ரெசென்ட் அந்த இதில் இருக்க ஹரப்பன் சிவிலைசேஷன், சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷனை தான் சொல்கிறாங்க. அதே வந்து டெல்மன் அண்ட் த மகான் அப்படிங்கிறதுலாம் இன்றைய காலகட்டத்தில் அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பெஹரன்ற நாடும் ஓமன் பெனின்சுலா ஆஃப் த பர்ஷியன் கல்ஃப்லேயும் இருக்குது. ஓகே, ஓமன் நாடு சுற்றி இருக்கிற ஏரியாஸும் சொல்கிறாங்க. Okay, with the Harappans they traded semi-precious stone beads, ரொம்ப ப்ரீஷியஸான ஸ்டோன் பீட்ஸ் எல்லாம், and then ivory, டிம்பர், கோல்டு டஸ்ட் அண்ட் ப்ராபபிளி காப்பர். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எங்கே ஹராப்பாலேருந்து நம்ம ட்ரேட் பண்ணி இவங்க வந்து அக்கேடியன்ஸ், அதாவது மெசபட்டோனியன் ஏரியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டு மெஹன்கிற ஸ்டேட்டில் வந்துட்டு ரொம்ப காப்பர் ரொம்ப ஜாஸ்தி, அதை தான் ரொம்ப ப்ராபபிளி ட்ரேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. டெல்மனில் வந்துட்டு பெஹரம்ங்கிற அந்த இடத்துல வந்துட்டு இட் இஸ் லைக் அ போர்ட். ஓகே, ஒரு ஐலாண்ட் மாதிரி ரொம்ப ஓரமாக இருக்கிற இடம். ஓகே, இங்கே என்ன மோஸ்ட்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன் தீஸ் பிளேஸ் நிறைய ஊரில் இருந்து இந்த இடத்துல இருந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு ஒன்றும் வந்திருந்தது. இன்னொரு டவுட் வரும் படிக்கும்போது என்னென்னா, ஓகே நம்ம வந்து சிவிலைசேஷனாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிவிலைஸ் ஆனது வந்துட்டு மெசபட்டோமியா, அப்புறம் ஹராப்பா பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு நேம்ஸ் 2 பார்த்தோம், எஜிப்சியன் அண்டு சைனீஸ்னு பார்த்தோம். பட் இந்த ஏரியாலாம் யாருக்கு அடியில் வராங்க? லைக் இந்த டெல்மனும் மகான்கிற ஏரியாலாம் யாருக்கு அடியில் வருவாங்கன்னா, தே டோன்ட் எய்தர் கம் இன் எனி ஆஃப் தீஸ் சிவிலைசேஷன். இவங்களாம் தனித்தனியாக சின்ன சின்ன ஊர்கள், சின்ன சின்ன இடத்துல பெரிய சிவிலைசேஷனாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அப்படி அந்த மாதிரி வாழலைனாலும் they all had a peoples there, they are also doing something. ஓகே, பக்கத்து ஊரில் இப்படி இருக்குது, நம்ம ஊர்லேயும் இப்படி பண்ணலாம், அப்படி அவங்க டெவலப் ஆனது தான் கொடுத்துருக்காங்க. தே ஆர் நாட் லைக் ஒரு பெரிய சிவிலைசேஷன் கடியில் வந்த ஒரு ஊராக இந்த டெல்மனோ இல்லை வந்து இந்த மகானையோ கொடுக்கல. ஓகே, இஸ் இட் கிளியர்? தென் தீஸ் ஆர் தட். தென் வந்தது தான் வந்து
அசைரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இதில் வந்துட்டு ஒரு ஓவர்லாப்பிங் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க ஒரு ராஜா இருந்தாங்க, அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தோற்கடிச்சிட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஊர் டெவலப் ஆச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஒரு ஊர் வந்து டெவலப் ஆகிட்டு ஒரு நல்ல செழிப்பாக இருக்கும்போது பக்கத்துலேயே இன்னொரு ஊர் டெவலப் ஆகுது. அந்த ஊருக்கு கிங்கு வராங்க. அவங்க இங்கே இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி அதெல்லாம் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒரு கிங்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் போர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அதாவது ஒரு ஓவர்லாப்பிங் ஆஃப் இயர்ஸ் இருக்க தான் செய்யும். அப்புறம் இன்னொரு பவர் வந்து ஜாஸ்தி ஆக ஆக இந்த ஊரை அவங்க அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சுமேரியன்ஸ் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கேடியன்ஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவங்க இருக்கும்போதே வந்தாங்க. சுமேரியன்ஸ் இருக்கும்போதே டெவலப் ஆக ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் வருஷங்களில் சுமேரியன் இடத்தையே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் அக்கேடியன்ஸ் வந்து செம்ம சுப்ரீம் பவரில் இருந்தாங்க. எப்போ முடிக்கும் அப்படின்னா ஒரு 2200 முடிக்கும் அவங்க சூப்பர் பவரில் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்லோ டவுன் ஆகி அடுத்த அசூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பயங்கரமாக டெவலப் ஆச்சு. அவங்க சூப்பராக பவர் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்தது. அப்புறம் இவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி அடுத்த ஒரு ஏரியா டெவலப் ஆக ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் இருக்குமே தவிர ஒரு ஃபுல் கிங்டமே போயிட்டு அடுத்த கிங்டம் வரும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அட் தி ஓவர்லாப்பிங் இருக்க தான் செய்யும். ஓகே, த அக்கேடியன் எம்பையர் லாஸ்ட் இட்ஸ் சுப்ரிமசி அரவுண்ட் 2154 BCயில் அவங்களுடைய பவர் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, டு த நியூ சிட்டி ஸ்டேட் அசூர். ஓகே, புதுசாக ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. அதனால் அவங்கக்கிட்ட இவங்க தோற்று போக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த அசூர் எங்கே இருக்குது, நார்தர்ன் மெசபடோமியா அக்காடுக்கும் மேலே இருக்குது. ஓகே, இந்த அசூரியன் சிவிலைசேஷன் that supplanted the Akkadian lasted till early 1700 BCE. அதாவது இந்த அசூரியன் என்ன பண்ணாங்க, அக்கேடை வந்து சப்ரெஸ் பண்ணி தான், அதாவது இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் அசைரியன்ஸ் வந்தாங்க. ஆனால் இந்த அசைரியனை எவ்வளோ காலம்தான் தாங்கினாங்க, ஏர்லி 1700 BCE முடிக்கும் தான் அங்கே சர்வைவ் ஆக முடிஞ்சுது. அதுக்கப்புறம்லாம் அவங்களால அங்கே சர்வைவ் ஆக முடியல. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த short period the Assyrian dominance spread across the Mesopotamia and spread over the neighboring region in the west and south. ஓகே, என்னதான் இவங்க வந்து 2000லேருந்து 2700 முடிக்க இவங்க இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவங்க அடைஞ்ச டாமினன்ஸ் வந்து வேறு லெவல். எப்படின்னா அந்த சுற்றி இருக்க எல்லா ஏரியாலையுமே இவங்களை பற்றி தெரியும். ஓஹோ, இப்படி ஒரு கிங் இருக்காங்க, இப்படி பண்ணாங்க, நிறைய இடத்த இவங்க பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி they had so many things they have done. பட் இங்கே வந்து அவ்வளோ டீட்டெயில் தரல. பட் அசேரியன் ஹேட் அ வெரி குட் பவர் ஆஸ் லைக் சுமேரியன்ஸ் அக்கேடியன்ஸ் இருந்த அளவுக்கு இவங்களும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. பட் அவர் புக் டசன்ட் மென்ஷன் so many things about them. ஓகே, பேபிலரியன்ஸ் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வைல் த அசேரியன் வேர் டாமினன்ட் இன் த நார்த்தில் அசேரியன்ஸ் வந்து இந்த 1700 முடிக்கும் நல்லா ஜம்முன்னு இருந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. எப்போ அப்படின்னா ரொம்ப ஏர்லியராகவே 2000னா ஒரு 100 இயர்ஸ்லேயே 1900லேயே இவங்க வந்து வர ஆரம்பித்தாங்க. ஐ மீன் உருவாக ஆரம்பித்தாங்க. இங்கே டாமினன்ஸும் கொடுத்துருக்காங்க. டாமினன்ஸ்னால் ரொம்ப பெரிய அசூரியன்ஸ் அளவுக்கு பெரிய டாமினன்ஸ் கிடையாது இவங்களுக்கு. வளர ஆரம்பித்தாங்க அந்த டைமில். பட் இவங்க புகழ் வந்து எப்போ வந்து வேறு லெவலுக்கு போச்சு அப்படின்னா, லைக் த Babylonia's glory started with the ascendance of the Hammurabi. ஓகே, ஹம்முரபி அப்படிங்கிற இவர் வந்து அந்த கிங்கோட பேர் ஹம்முரபிங்கிறவர். ஓகே, இவர் வந்த பிறகு தான் அந்த பேபிலோரியன்ஸோடைய புகழே வந்து பரவ ஆரம்பிச்சது. அவர் எப்போ வந்தார் அப்படின்னா 1792 BCயில் வர ஆரம்பித்தார். இவர் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் இருக்க எல்லா ரீஜனையும் எல்லாத்தையுமே அடித்து பிடிச்சி அப்படியே கிங்டம் வந்து பெருசு பண்ண ஆரம்பித்தார். லைக் சின்ன சின்ன ஸ்டேட் சிட்டிஸை கூடிய எல்லாத்தையும் இணைச்சி அவர் ஒரு பெரிய லார்ஜ் எம்பையராக மாற்றினார். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன் இவர் என்ன ஹம்முரபி பண்ணார் அப்படின்னா, வாஸ் த கம்பைலேஷன் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் த சிவில் அண்ட் த சோஷியல் கண்டக்ட். அதாவது ஒரு இந்த ஊரோடைய சிட்டிசனாக நீ இருக்கணும்னா உனக்கு என்னென்ன ரூல்ஸு, ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு சோஷியல் லைஃப்பாக வாழணும் அப்படின்னா நமக்கெல்லாம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு இவர் வந்து ஒரு ரூல் புக்கே வந்து உருவாக்குனார். அந்த ரூல் புக்கோட பேர் தான் வந்துட்டு கோட்
ஆஃப் ஹம்முரபி அப்படின்றது தான். த்ரூ அவுட் ஹிஸ் எம்பையர், அவருடைய எம்பையர் ஃபுல்லாக இந்த ஒரு சின்ன பிளேஸ் மட்டும் இல்லாமல் அவரோட எம்பையர் எந்த கடைசி முடிக்கும் இருக்கோ அது முடிக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புக்ஸு வந்துட்டு பரப்புனார் எல்லா பக்கமும். அப்போது இட் சர்வ்ட் அஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த மாடல் ஃபார் த மெனி ஃப்யூச்சர் லீகல் சிஸ்டம்ஸ். ஓகே, அப்போது இப்போ நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடித்தளமாக இருந்தது யார் அப்படின்னா இந்த ஹம்முரபியோட கோட் ஆஃப் ஹம்முரபி அப்படிங்கிற ஒரு சிவில் அண்ட் சோஷியல் கண்டக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக்கு தான். ஓகேவா, இது வந்து இவரோட காலகட்டத்தில் இது பயங்கர பாப்புலர். ஸோ இங்கே பாரு, இந்த பிக்சர்லேயுமே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு காடு. இந்த காடு கிட்ட போய் இந்த ஹம்முரபி வந்து இந்த ஒரு இதை வந்து வாங்குறாரு. ஓகே, வாங்குறது இதுதான் அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றினது தான். By the end of 1400 BCE, the Babylonian had lost their earlier prominence due to the repeated attack by the ஹட்டைட்ஸ். ஹட்டைட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தரும் கிடையாது. இவங்க வந்து ஒரு இண்டோ யூரோப்பியன் பீப்புள் தான். அதாவது இப்போ மெசபடோமியா இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற ஒரு பீப்புள் தான் இவங்கெல்லாம். who established the powerful empire in the அனட்டோலியா அப்படிங்கிற ஒரு ஊரில் இவங்க அடுத்த ஹட்டைட்ஸுங்கிறவங்க வந்து பயங்கர ஃபேமஸாக ஆனாங்க. ஓகே, இவங்க தான் ஒரு எம்பையரே பண்ணுவாங்க. அதாவது அனட்டோலியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு இந்த காலத்து மாடர்ன் டர்க்கி இருக்கு இல்லையா, அந்த டர்க்கியில் இருந்த ஒரு எம்பையர் தான் அது. ஸோ இவங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இந்த செகண்ட் மில்லியனம் அப்படின்னா ஒரு 2000 1000 முடிக்கும் வந்துட்டு இவங்க வந்து பிசிஇ முடிக்கும் இவங்க பயங்கர ஃபேமஸான ஒரு ஆளுங்களாக இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 1400 பிசியில் இந்த ஹட்டைட்ஸ் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யார், இந்த பாபிலோனியனோட ஏரியாஸை. Okay, and other rising powers who had gained an advantage by mastering new technologies and adopting more efficient way of using natural resources. Okay, எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணோம், எப்படி நியூ டெக்னாலஜிஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிசோர்ஸஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணி இவங்களை ரொம்ப போர்லாம் பண்ணாங்க. This along with the increasing environmental degradation, pressure on the agricultural land and the internal political and the economic problems gradually weakened the Babylonian control. ஓகே, இவங்க ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க, அங்கே என்விரான்மெண்ட்டும் ஒழுங்காக சரியில்லை, அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லேயும் நிறைய ப்ரெஷர் இருந்தது. அதாவது மழை வராமல் இருந்திருக்கும், தண்ணி இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உள்நாட்டுக்குள்ளாரையே ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, நீ கிங்காக இருக்கேன், நான் கிங்காக இருக்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். இதெல்லாம் தாண்டி இவங்களால அந்த இடத்துல சர்வைவ் பண்ணவே முடியல. அப்போ பாபிலோனியன்ஸுக்கு என்னாச்சு, நாளடைவில் ரொம்ப வீக்காகவே ஆரம்பித்தாங்க. ஆஸ் a result they were unable to maintain their dominance and the new power emerged in the East Asia. ஓகே, இவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாமினன்ஸ் குறைஞ்சிட்டே போயிட்டு ஒரு புது பவர் வந்தது. அந்த புது பவர் யாருமே கிடையாது, இந்த அனட்டோலியா எம்பையர் தான். ஓகே, தட் இஸ் வெரி பிக் சாப்டர். பட் நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை சிலபஸில். See here, the top part of the stone still shows the king Hammurabi receiving the law from the Shamash, the Babylonian god of justice. ஓகே, உங்களுக்கு தெரியும் மெசபடோனியாவில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு காட் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஜஸ்டிஸ்க்கான காடு வந்து ஷமஷ் அப்படிங்கிறவங்க தான் வந்து காட். அந்த காடோட பேர். அவங்க கிட்ட இருந்து இந்த அரசர் வந்து வாங்குறாரு. ஹம்முரபி வந்து என்ன வாங்குறாரு அப்படின்னா இந்த புக்கை, அதாவது ரூல் புக் இந்த மாதிரி ஒரு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே என்ன தெரியுது அப்படின்னா the note the law codes inscribed in the cuneiform below the reliefனா இந்த பிக்சருக்கு கீழே பாருங்கள் ஒரு இன்ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த லா அவங்க என்னென்ன கோடெலாம் இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் மெசபடோமியா. மெசபடோமியா அப்படிங்கிறது ஒரு கிங் பேஸ்டு தான். பட் அது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிட்டி டெவலப் ஆகுது, அந்த சிட்டியில் கிங்ஸ் இருக்காங்க, அவங்க அப்படியே
அதை ஆட்சி பண்ணுறாங்க. அப்புறம் ஓவர்லாப்பிங் ஆஃப் 4 பீப்புள்ஸ் ஆர் கம்மிங் ஹியர், 4 எம்பையர்ஸ் மாதிரி வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா சுமேரியன்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன், தென் அக்காடியன்ஸ், அதுக்கப்புறம் வந்தது அசரியன்ஸ், அண்ட் தென் பேபிலோனியன்ஸ் வந்தாங்க. பேபிலோனியன்ஸால் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் எம்பையர் ஆஃப் அனட்டோலியா கிட்ட அவங்க வந்து தோற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே டேக் ஓவர் பை தெம். ஓகே, so this is what about the Mesopotamians civilization is all talking about. Next video we will see about the Egyptian civilization. Okay, thank you guys.